Good morning students. 12th Maths Chapter 2 Complex Number Example 2.15. Let Z1, Z2 and Z3 be complex number such that modulus Z1 equal to modulus Z2 equal to modulus Z3 equal to or greater than 0 and Z1 plus Z2 plus Z3 not equal to 0. Prove that modulus of Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 equal to R. ஓகேவா? அதாவது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிட்டாங்க. அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் மாடுலஸ் எடுத்தோம்னா R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல Z1 plus Z2 plus Z3 அது நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் தந்திருக்காங்க. அப்படின்னா இதனுடைய ப்ரூஃப் வந்து R அப்படின்னு வரணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யப்போகிறோம், இந்த மாடுலஸ் Z1க்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஆறு தான், மாடுலஸ் Z2வும் ஆறு, மாடுலஸ் Z3யும் ஆறு. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் டீல் பண்ணலாம். ஸோ கிவன் தட் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு ஆரா, அடுத்து மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு ஆர், நெக்ஸ்ட் ஒன் மாடுலஸ் Z3 ஈக்குவல் டு ஆர். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு ஆர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. என்ன வரும், மாடுலஸ் Z1 த ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஆரையும் ஸ்கொயர் பண்ணுமா, ஆர் ஸ்கொயர். சரி, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா தெரியணும், இந்த லெஃப்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா மாடுலஸ் Z ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், Z இன்ட்டு Z பார் இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயரை எப்படி எழுதலாம் பாருங்கள். உள்ளே Z இருந்தால் Z இன்ட்டு Z பார், அப்போ உள்ளே எங்கே Z1 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா Z1 இன்ட்டு Z1 பார் எழுதலாமா, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சரி, இதிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், Z1 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே ப்ரூவ் தட்டில் டினாமினேட்டர் Z1 Z2 Z3லாம் யூஸ் ஆகுது. அதனால் நான் இதில் Z1 கண்டுபிடிச்சிக்கிறேன். Z1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே Z1 பார் இருக்குல்ல அது டினாமினேட்டருக்கு வந்துடுச்சு. ஸோ Z1 பார். சரி, இதே ஐடியாவை இந்த அடுத்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, இந்த மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு ஆர் இருக்கா, இதை ரெண்டு பக்கமாக ஸ்கொயர் பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் Z2 த ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அகெயின் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயரை Z2 இன்ட்டு Z2 பார் எழுதலாமா, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதிலேருந்து Z2வை கண்டுபிடிங்க. Z2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அந்த Z2 பார் டினாமினேட்டருக்கு வருமா, டிவைடட் பை Z2 பார். சரி, நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு ஆர் இருக்கா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். மாடுலஸ் Z3 த ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதேமாதிரி இதையும் இந்த ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா Z3 இன்ட்டு Z3 பார் வருமா, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதிலேருந்து Z3யை கண்டுபிடிங்க. Z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z3 பார். ஓகே, ஸோ ஒரே ஐடியாவில் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு ஆர், மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு ஆர், மாடுலஸ் Z3 ஈக்குவல் டு ஆர், இதிலிருந்து நம்ம Z1 Z2 Z3 இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், உன்னுடைய ப்ரூஃபில் டினாமினேட்டர் இருக்குல்ல Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அதை வந்து டீல் பண்ணலாம். ஸோ பாருங்கள், Z1 plus Z2 plus Z3
ஈக்குவல் டு இதை கண்டுபிடிக்கலாம். Z1 ஸோ மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆர் ஸ்கொயர் பை Z1 பார் ப்ளஸ் Z2 இருக்கா, அது பாருங்கள் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார் அடுத்து ப்ளஸ் Z3 இருக்கா, ப்ளஸ் Z3 பதிலா ஆர் ஸ்கொயர் பை Z3 பாரா அதை எழுதிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நியூமரேட்டரில் ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஆர் ஸ்கொயரை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் இன்ட்டு அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இதில் 1 பை Z1 பார் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் ஆர் ஸ்கொயர் படிச்சுன்னா 1 பை Z2 பார் ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் படிச்சுன்னா 1 பை Z3 பார். கரெக்டா? ஸோ Z1 Z2 Z3க்கெலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த டினாமினேட்டரில் Z1 பார் Z2 பார் Z3 பார் இருக்குது. ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம டிவைடட் பை போட்டுட்டு இந்த 3 நம்பர்னுடைய எல்சிஎம்னா ப்ராடக்டில் வந்துடும். அப்போ என்ன ப்ராடக்ட்னா Z1 பார் இன்ட்டு Z2 பார் இன்ட்டு Z3 பார். இதை டினாமினேட்டரில் எழுதிக்கணும். அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தோம்னா இங்கே Z1 பார் இருக்குது. அப்போ Z1 பார் இருந்தால் அப்போ இந்த 1 விட்டுட்டு மீதி 2வும் 3யும். ஸோ 2வும் 3னா Z2 பார் Z3 பார் அது வந்து மேலே வரணும். அப்போ அங்கே 1 இருக்குது, 1 கூட இதனுடைய ரிமைனிங்கை மல்டிப்ளை பண்ணால் Z2 பார் இன்ட்டு Z3 பார் இது வந்துடும். அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் 1 பை Z2 பார் இருக்குது. அப்போ இந்த Z2 பாரை விட்டுட்டோம்னா மீதி வந்து 3 அண்டு 1, அதாவது Z3 பார் அண்டு Z1 பார் அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி மேலே 1 கூட மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ Z3 பார் இன்ட்டு Z1 பார் ப்ளஸ் இங்கே வந்துடுங்க 1 பை Z3 பார். இங்கே Z3 பார் இருக்குது. அப்போ 3யை விட்டுட்டோம்னா மீதி 1ம் 2ம் தட் இஸ் Z1 பார் இன்ட்டு Z2 பார். மேலே 1 தான் இருக்குது, அதை கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ Z1 பார் இன்ட்டு Z2 பார் இதுதான் வரப்போகுது. ஓகேவா? அவ்வளோதான், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ இந்த மாதிரி எல்சிஎம்மை எடுக்க கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராடக்டில் 2 நம்பர் இருக்குது, தனித்தனியாக பார் இருக்குது. இப்படி இருந்தால் இப்படி எழுதலான்ட்டு படிச்சிருப்போம். அதாவது Z1 இன்ட்டு Z2 த ஹோல் பார் சீக்வல் டு Z1 பார் இன்ட்டு Z2 பார். இந்த ஐடியாவை படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதாவது 2 நம்பர் மல்டிப்ளையில் இருக்குது, தனித்தனியாக பார் இருக்குது, ஒரே பார் போடலாம் அப்படின்ற ஐடியா தான். ஸோ அப்போ இங்கே ஒரே பாராக போடுங்க. Z2 பார் Z3 பார் இருக்குது, இந்த மாடலில் இருக்குது. இப்போ ஒரே பாராக எழுதுனா Z2 இன்ட்டு Z3 த ஹோல் பார் போடலாமா? ப்ளஸ் அதே போல் தான் இங்கேயும் Z3 இன்ட்டு Z1 ஹோல் பார் போடலாமா? அதேமாரி இங்கேயும் தனித்தனியாக இருக்குது, ஒரே பார் Z1 இன்ட்டு Z2 ஹோல் பார் போடலாமா? டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்கள். இதில் வந்து 2 நம்பர் இருந்தால் பண்ணுறோமா, 3 நம்பர் தனித்தனியாக பார் இருக்குது. அப்போ இந்த 3 நம்பருக்கும் ஒரே பார் போடலாம். அப்போ Z1 Z2 இன்ட்டு Z3 இந்த 3 நம்பருக்கும் ஒரே பார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இது ஃபுல்லாக ஒரு ஏதோ Z1
இது ஃபுல்லும் சம்திங் Z2, இது ஃபுல்லும் சம்திங் Z3 அந்த டைப்பில் இருக்குது. நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ளஸ்ஸில் இருந்தாலும் ஒரே பார் போடலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ R² இன்ட்டு, ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். Z1 ப்ளஸ் Z2 the whole bar equal to Z1 bar plus Z2 bar. Z2 bar. இந்த மாதிரி ப்ளஸ்ஸில் இருந்தாலும் நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம், அல்லது தனித்தனியாக பிரிச்சுருந்ததை ஒரே பாராக போடலாம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே பார் போடலாமா? ஸோ Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 ப்ளஸ் Z1 Z2 ஒரே பார் போடுங்க, டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டர் பாருங்கள், Z1 Z2 Z3 the whole bar. ஓகேவா? சரி, அப்போ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம்? மாடுலஸ் எடுக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு, இங்கே மாடுலஸ் போட்டால் ரைட் சைட்லேயே நம்ம மாடுலஸ் போடணும். R², இதுக்கு ஒரு மாடுலஸு, இதுக்கும் மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் R² இன்ட்டு, இங்கே அதேமாதிரி ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 ப்ளஸ் Z1 Z2 இதுக்கு ஹோல் பார் divided by denominator Z1 Z2 Z3 the whole bar whole modulus. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த R² மாடுலஸ் போட்டிருந்தோமா? அந்த R²க்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா ஒரு ரியல் நம்பர், அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் மாடுலஸ் எடுத்தாலும் என்ன வரும்? R² தான். ஸோ அப்போ R² இன்ட்டு, அங்கே பக்கத்தில் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஹோல் மாடுலஸ் இருக்குது. தனித்தனி மாடுலஸாக பிரிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் என்ன இருக்குது? Z2 Z3 Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 ப்ளஸ் Z1 Z2 இதுக்கு தனி மாடுலஸ் டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டர் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இதுக்கு தனி பார். சரி, நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ் போட்டோம், டினாமினேட்டருக்கும் தனி மாடுலஸ் போட்டோம். அடுத்து ஈக்குவல் டு R² இன்ட்டு, இப்போ மாடுலஸ் ஆஃப் Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் Z அப்படின்ற ஐடியாவை படிச்சிருப்போம். மாடுலஸ் Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z. அப்போ இதன்படி என்ன செய்யலாம்? இந்த பார் எடுத்துடலாம். அப்போ மாடுலஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 ப்ளஸ் Z1 Z2 அந்த நியூமரேட்டரில் உள்ள பார் எடுத்துடலாமா? டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் அதேமாரி மாடுலஸ் ஆஃப் சம்திங் Z பார்ன்னு இருக்குது. அப்போ மாடுலஸ் Zன்னே போட்டுடலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 கரெக்டா? அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு R² இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 ப்ளஸ் Z1 Z2 டிவைடட் பை, இந்த மாடுலஸ்க்குள்ளார 3 நம்பர் மல்டிப்ளைல இருக்கா, இதை தனித்தனியாக நம்ம பிரிக்கலாம்.
அப்போ எப்படி பிரிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 இப்படி பிரிக்கலாமா ஓகே அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இதை நீங்கள் ஆர்டராக கூட எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு 1 2 அப்புறம் 2 3 3 1 ஏன்னா ப்ளஸில் தானே இருக்குது ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாம் ஸோ Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 இருக்கா அது வந்து நமக்கு கிவன் தட்டு தான் மாடுலஸ் Z1 ஸ்டார்டிங்லேயே ஆர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆர் இன்ட்டு இந்த மாடுலஸ் Z2ம் ஆர் தான் இன்ட்டு மாடுலஸ் Z3யும் ஆர் அப்போ இதில் பாருங்கள் இது ஆர் ஸ்கொயரு அப்போ ஆர் ஸ்கொயருக்கு 2 டைம் ஆர்னுடைய ப்ராடக்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 இதாக இருக்கா டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள் ஆர் சரி ஓரளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் எல்ஹெச்எஸில் நமக்கு என்ன இருக்குது மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இது எல்ஹெச்எஸில் வந்துகிட்ருக்கு இப்போ என்ன சரிங்கன்னா நமக்கு அந்த ப்ரூவ் தட்னா அதில் சொல்லியிருக்கிற மாதிரி கொண்டு வரணும் ஸோ அப்போ இது ரெண்டும் அப்படியே என்ன சரிங்க சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சோடனே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ ஆர் இங்கே வந்துருமா ஸோ ஆர் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை இது கீழே வந்துடும் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஓகேவா சரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி மாடுலஸாக இருக்குது ஒரே மாடுலஸாக போட்டுடலாம் ஸோ ஆர் ஈக்குவல் டு ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 ஓகேவா சரி அவ்வளோதான் ப்ரூஃப் வந்துடுச்சு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்ஹெச்எஸில் கொடுத்துருக்காங்க இது ஆர்ஹெச்எஸில் இருக்குது ஸோ ஏ ஈக்குவல் டு பினாலும் ஒன்று தான் பி ஈக்குவல் டு ஏனாலும் ஒன்று தான் இதை அப்படியே நம்ம திருப்பி எழுதிக்கலாம் ஸோ அதை இந்தாண்ட எழுதுங்க தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 equal to R ஓகேவா ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ப்ரூஃப் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அவ்வளோதான் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் 5 மார்க்கில் கேட்கலாம் ஓகே தேங்க்யூ